2 காவியம், வெற்றி ஓவியம், தண்டுபாளையம். ஒன்று சென்று விட்டது, இன்னொன்று நின்று விட்டது, இரண்டுமே வென்று விட்டது. கைத்தட்டிய 10 பேருக்கு நன்றி சொல்லி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. டைகர் வெங்கட் அவர்கள்தான் தயாரிப்பாளர் என்று நினைக்கிறேன். 3 மடங்கு முதலீடை பெரிய படத்தை கட்டுக்கட்டாக பெறுவதால் இவருக்கு கைத்தட்டுங்கள். ஏனென்றால் அந்த ரெட்டையர்கள் தான் இதற்கு அங்க அந்த பாருங்க, அந்த பார்வையை பாருங்க, வெற்றி பார்வை. அன்பு சகோதரி ஒரு சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சுருட்டு குடித்து சுருட்டி அடித்த சோனியா அவர்களுக்கும் மருட்டும் வெருட்டும் பார்வையிலே விழியிலே வெடிகுண்டை போடக்கூடிய ஒரு வேங்கையாக இருக்கும் செல்வி அவர்களுக்கும் செல்வியை கருணாநிதி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஒளிப்பதிவாளர் பேர் பாருங்கள், இளங்கோ. ஏன் இந்த அறிஞர் பெருமக்கள், இந்த வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? விஜய் முரளி இதை குறிப்பு கூட எழுதுகிறார். பாராட்டுவது, அந்த இளங்கோ ஒளிப்பதிவாளர் பாராட்ட வேண்டும். அதை போலியாக பாராட்டினால் நக்கலாக, நகைச்சுவையாக, கேலியாக, கிண்டலாக, அங்கதமாக ஆகிப்போடும். உண்மையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிற இவர் ஒரு பெரிய ஒரு தைரியசாலி. இங்கே பாருங்க, காவல்துறை, கலைத்துறை, எல்லா துறை, உளவுத்துறை, நான் ஒரு கல்வித்துறை, கவிதைத்துறை, ஆனால் உலகத்திலே சிறந்த துறை, ஆண்டியை 1 நிமிடத்தில் அரசராக்கும் ஒரே துறை வெற்றித்துறை, வெல்லும் துறை, அதுதான் வெள்ளித்திரை. நேரத்துக்கு ஆண்டியா இருப்பான், இன்னைக்கு அரசனா வருவான். பெத்தவளை விட்டு, பெண்டாட்டியை விட்டு, கட்டியவளை விட்டு, குழந்தைகளை எல்லாம் விட்டு இங்கே சுத்தி திரிகிறார்கள் என்றால் சும்மாவில்லை. ஒரே நாள் ராஜா கூஜா ஆவான், கூஜா ராஜா ஆவான். அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இங்க மட்டும்தாங்க சமதர்மமே இருக்கு, சமத்துவம் இருக்கு. புனிதமான துறை என்ன எதுன்னு கேட்டா அது திரைத்துறை தான். தகுதி இருந்தா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, தகுதி இல்லைன்னா அவன் ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியாது. என்ன அருமையான மனிதர்கள். புகழ்வது, பாராட்டுவது ஒரு மனிதனை ஊக்கப்படுத்தும். சில பேர் என்னதான் கொடுத்தாலும் பாராட்டவே மாட்டான். என்ன இருக்கு, அவெல்லாம் இருந்து வேஸ்ட். ஃபேஸ்புக்கில் லைக் போட்டாலும் உலக சொத்தை கொடுத்துறாப்புல நிறைய பேர் இருக்கான். அவெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கிறான்? மதங்கள் காட்ட பல குறியீடு, எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு. தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இதில் தத்தி நடப்பது பெரும்பாடு. எவ்வளவு கஷ்டம். அதனாலதான் அவரே பாட்டு எழுதிட்டார். நீங்களே பாட்டு எழுதிக்கலானே? ஒரே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், அது நல்ல விஷயம். இப்ப அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், ஐயா ரோஸ் கலர் அட்டை, ஐயா பேரு பழனிக்குமார். அவர் வந்து நிற்கும் போதே ஒரு வீரபாண்டை கட்டமா இருந்துச்சு. எனக்கு என்னமோ பயமா வேற இருந்துச்சு எனக்கு. அப்படி வந்த அவரெல்லாம் ஓய்வு பெற்றேன்னு சொன்ன நம்புவாங்களா? நான்லாம் ஓய்வு பெற்றேன், நம்பலாம். அண்ணன் சொல்ல நம்பலாம். ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க, அந்த இளங்கோவை அவர் போன்ற எல்லாமே இங்கே வாழ்த்துக்கிறார்கள். இந்த இளங்கோ அந்த ஒளிப்பதிவாளர் எனக்கு வேண்டியவர், நண்பர், இசையமைப்பாளர் நாளை முதல் வேண்டியவர். ஏன்னா பாட்டு கொடுப்பார். ஏன்னா அழகி படத்தில் 25,000 பேருக்கு மேல கலந்துகிட்ட போட்டியில நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். ரொம்ப வருஷமா விஜய் முரளியனே எனக்கு பாட்டு தரேன்னு சொல்றாரு. புகழ்றான் கண்ணகி அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல, மாசு இல்லாத பொண்ணே. அவன் சொல்றான், உலகத்தில் அப்படி கவிதையே கிடையாதுங்க. யூ ஆர் எ மியூசிக் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறான். மாசு இல்லா பொண்ணே, வலம்புரி முத்தே, காசர் விரைய கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய். ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த பொண்ணு 12 வயசு உட்காந்துருக்கு, 16 வயசு. மாசு இல்லாத பொண்ணுங்கிறா. வலம்புரி முத்தே, காசர் விரைய கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய், ஆவியூர் மருந்தே, பெரும்பிடி வணிகர், பெரும்பட மகளே, மலையிடை பிறவா, மணியை என்கோ, அழகிடை பிறவா, அமிழ்த என்கோ, யாரிடை பிறவா, இசையை என்கோங்கிறா. அந்த பொண்ணு தூங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல போயிட்டு இவ்வளவு கவிதை பண்ண
உண்மையிலே இந்த அண்ணன் விஜயமொழி அவர்கள் சொன்னார், அற்புதமான சகோதரர். அவர் பிஆர்ஓல டைகர் வெங்கட், இவர் இயக்குனர் டைகர் வெங்கட், அந்த டைரக்டர். அவர் சொன்னார், கதையை சொல்லிட்டார் போன்ல. ஒரு சுவை இருந்தா அது திகட்டிடும். இதை நம்முடைய உலகத்திலே மிகப்பெரிய அறிஞன், மிகப்பெரிய கவிஞன், மிகப்பெரிய தத்துவ ஞானி தொல்காப்பியர் சொல்றார், எல்லா சுவையும் இருந்தால் தான் ரசிச்சு சாப்பிட முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும். அவைய சொல்றா, இன்பத்து வெறுத்தல், துன்பத்து புலம்பல், எதிர்ப்பது பெறுதல், ஏதமாதல், பசியோட நிற்றல், பசலை பாய்தல், உண்டிகள் குறைகள், உடம்பு நடி சுருங்கள், கண்பையில் வருத்தல், கனவோடு மயங்கள், அப்படி சொல்லிக்கிட்டே போறோம். அத்தனை சுவையை சொல்லிட்டு போறோம். அவ்வளவு அத்தனை சுவையும் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் ஆலயம் தண்டு பாளையம். 8 சுவையை சொல்றான். யாரோ ஒருத்தர் விசில் அடிச்சிருக்கார், வீட்டில் வந்து பாக்குறாங்க அவங்கள. 8 சுவை. நகையே, அழுகை. இதை விட உலக மொழிகளே கிடையாது இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானி. எவன் மதிக்கிறாங்க நம்மள? தமிழ்ல வேணா பேர் வைக்கிறானா? உன் பேர் என்னமான்னு கேட்டா ரோசிங், உங்க அம்மா பேர் லூசிங். இது நிறைய பேர் மோகத்துல கிடக்குறான். விக்னேஷ் விச்சுக்கிட்டே இருப்பான் போடு, முகேஷ் முச்சுக்கிட்டே இருப்பான் போடு. கண்ணன், அமுதன், நிலா, நந்தினி, எவ்வளவு அழகான பேர். தொல்காப்பியர் சொல்றார், அந்த சுவை உள்ளது இந்த படம். நகையே, அழுகை, இளிவரல், மறுக்கை, சிரிப்பு, அழுகை, நகைய, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என அப்பா எட்டே மெய்ப்பார் என்று என்றார். இந்த படத்தில் ஒரே ஒரு சிறப்பு, அரை நிமிடத்தில் முடிக்கிறேன். சினிமால சாதாரண கிடையாது. இதெல்லாம் சில பேர் ஓரமாக நிற்பா, சீக்கிரம் முடிங்கிறது. சில பேர் கொட்டாய் விடப்பட. நன்றி, வணக்கம்.